சார் ஓகே சார் இளைஞர்கள் அனைவரும் மகளிர் அணி தொண்டர்கள் அனைவரும் தயவு செய்து அவரவர்கள் இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தெற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாக ஐரணப்பள்ளி பஞ்சாயத்திற்குட்பட்ட அலேசிவம் கிராமத்தில் மாற்றுக் கட்சியிலிருந்து பிரிந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொள்ளுகின்ற இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு கழகத்தில் இணைக்கின்ற இந்த நல்ல நிகழ்ச்சியில் உங்களை அனைவரையும் வருக வருக என்று அன்பு சகோதரிகள் இப்பொழுது நம்முடைய இயக்கத்தில் எழுந்திருக்கிறீர்கள். உங்களையும் நான் கழகத்தின் சார்பாக வருக வருக என்று நான் வரவேற்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த இயக்கம் 31 ஆண்டு காலம் ஆட்சி செய்த இயக்கம். அது வறண்டு விட்டால் விவசாய கிணற்றிலே போய் தண்ணீர் எடுத்து வேண்டிய நிலைமை. அது 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் போய் கூட குடிக்கின்ற தண்ணீரை குடிப்பதற்காக எடுக்கின்ற தண்ணீர் நிலைமை அப்பொழுது இருந்தது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 77 ஆட்சிக்கு வந்த பின்புதான் இப்படி கிராமப்புறங்களில் இருக்கின்ற தாய்மார்கள் குடிப்பதற்கு கூட தண்ணீர் எடுப்பதற்காக பல கிலோமீட்டர் செல்ல வேண்டிய நிலைமை இருக்கிறது என்பதை உணர்ந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒவ்வொரு கிராமத்திலேயும் ஆழ்துளை கிணறுகளை போட்டார்கள். நிலத்தடி நீரில் இருக்கின்ற அந்த தண்ணீரை உறிஞ்சுவதற்கு ஆழ்துளை கிணறுகளை போட்டார்கள். அங்கே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை கட்டினார்கள். அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் தண்ணீர் சேமித்து கீழே பைப் போட்டு ஊருக்குள்ளேயே எந்த சிரமமும் இல்லாமல் குடிதண்ணீரை முதலில் தமிழகத்தில் வழங்கியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ராஜனா apa